ஐ ஸ்டூடெண்ட் நம்ம பார்க்க போகிறது 11th மேத்தமெட்டிக்ஸில் சாப்டர் நம்பர் 5 பைனாமியல் தியரம் சீக்வென்ஸ் அண்ட் சீரீஸ். சரியா, இது நம்ம யூனிட் டெஸ்ட் 2க்கு ஒரு முக்கியமான 5th லெசனும் நமக்கு இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 5.25 ரொம்ப வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதில் பேஸில் கண்டிப்பாக ஒரு கொஸ்டின்ஸ் எவரி இயர் பப்ளிக் எக்ஸாமினேஷனில் கேட்டே இருக்கிறாங்க. ஸோ அதனால் வரத்துக்கான பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது. ஸோ நமக்கு என்ன கொடுத்தான்னு பார்த்தீங்கன்னா, ப்ரூவ் தட் cubic root of x cube plus 7 minus cubic root of x cube plus 4 is approximately equal to 1 by x square when x is large ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி கண்டிப்பாக எக்ஸைஸில் 2 ப்ராப்ளம் இருக்குது. எக்ஸாமில் இந்த 3 ப்ராப்ளத்தில் கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் கம்பல்சரியாக கேட்டே இருக்காங்க. ஸோ லாஸ்ட் இயர் இப்போ எழுதின எக்ஸாமில் கூட இந்த கொஸ்டின்ஸ் நம்ம கேட்டாங்க. ஸோ ஸ்டெப் நம்ம வந்து என்ன பண்ணோம்னா, அவன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1 by x ஸ்கொயர் அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. 1 by x ஸ்கொயர் ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்டெப் நம்பர் 1ல் இதை நான் எடுத்துக்கிறேன். therefore cubic root of x cube plus 7 minus cubic root of x cube plus 4 அப்படின்னு நமக்கு கொஸ்டினில் கொடுத்துருக்கான். இதை நம்ம 1 by x அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ ஸ்டெப் நம்பரில் 1 என்ன பண்ணோம்னா, இதை எடுத்துட்டோம். இந்த கியூபை ரிமூவ் பண்ணோம்னா நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம். அதாவது எக்ஸ் கியூபு ப்ளஸ் 7 ஹோல் பவர் இப்படி வந்தால் இது ரெசிப்ரோக்கலாக மாறிடும். 1/3 வந்துடும். மைனஸ் இது பார்த்தீங்கன்னா கியூபிக் ரூட்டை ரிமூவ் பண்ணிக்கலாமா, இதை நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ கியூபிக் ரூட்டை ரிமூவ் பண்ணோம்னா பவரில் வந்து 1/3 நமக்கு வந்துடும். அப்போ எக்ஸ் கியூபு ப்ளஸ் 4 ஹோல் பவர் நமக்கு பார்த்தீங்கன்னா 1/3 அப்படின்னு வந்தாச்சு. ஸோ இந்த கியூபிக் ரூட் ரிமூவ் பண்ணோம்னா ஆல்ரெடி ஸ்கொயர் அது ரூட் இருந்தால் 1/2 கியூபிக் ரூட் இருந்தால் இதை நம்ம இப்படி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ எக்ஸ் இஸ் லார்ஜ் அப்படின்னா நம்ம எக்ஸை வெளியே எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ இங்கே 1 ஆகணும் நமக்கு. அப்போ நான் அடுத்த ஸ்டெப் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, யூ டேக் எக்ஸ் கியூபை நம்ம காமனாக வெளியே எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ அப்போ எடுத்துகிட்டு வந்தால் என்ன ஆகும்னா, இது 1ன்னு வந்துடும். ப்ளஸ் இங்கே எக்ஸ் கியூப் இருந்தால் எடுத்துகிட்டு வரலாம். எக்ஸ் கியூப் இல்லாதனால அது டிவைடில் வந்துடும். டிவைட் பை எக்ஸ் கியூபு அப்படின்னு வந்துடும். ஸோ க்ளோஸ் பண்ணிடலாமா. இது ஹோல் பவர் பார்த்தீங்கன்னா இந்த 1/3 அப்படின்னு நமக்கு வந்துடும். 1/3 மைனஸ் அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ் கியூபை வெளியே எடுத்துகிட்டு வந்துடலாம். எக்ஸ் கியூபை வெளியே எடுத்துகிட்டு வந்துட்டா ஸோ இங்கே என்ன வரும், 1 ப்ளஸ்ஸு அதே மாதிரி 4/எக்ஸ் கியூப் அப்படின்னு நமக்கு வந்துடும். ஸோ அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா ஹோல் பவர் பார்த்தீங்கன்னா 1/3 அப்படின்னு நமக்கு இருக்குது. ஸோ என்ன பண்ணுறோன்னா, ஸோ அதை இந்த ஸ்டெப்பை மல்டி பண்ணால் 1 × எக்ஸ் கியூப் ஆகிடும். ப்ளஸ்ஸு 7 எக்ஸ் கியூப்னா எக்ஸ் கியூபை கேன்சல் ஆகிடும். therefore நமக்கு 7ன்னு வந்துடும். சரிங்களா. அதே மாதிரி இது மைனஸ் இதுவும் இந்த ஸ்டெப்பை நம்ம இப்படி எழுதலாம். ஏன்னா நமக்கு பாவங்களா படி கொடுத்து வரணுன்றதுனால நான் இப்படி எழுதிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுறோம், இந்த 1/3 பார்த்தீங்கன்னா இந்த எல்லாத்துக்கும் காமன் டேர்ம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணலாம்னா இப்படி நம்ம எழுதிக்கலாம். அது எக்ஸ் கியூபு ஹோல் பவர் 1/3 அப்படின்னு இண்டிவிஜுவலாக இந்த 3 இந்த எக்ஸ் 1/3 வந்து இந்த எக்ஸ் கியூபு காமன், இந்த டேர்முக்கும் காமனாக எழுதிக்கலாம். ஸோ இதை பார்த்தீங்கன்னா 1 ப்ளஸ்ஸு 7/எக்ஸ் கியூபு ஹோல் பவர் 1/3 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா. அதே மாதிரி மைனஸ் இது எடுத்துகிட்டு வந்துடலாமா. எக்ஸ் பவர் 3 ஹோல் பவர் நமக்கு 1/3 அப்படின்னு எடுத்துகிட்டு வந்துடலாம். அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா 1 ப்ளஸ் 4/எக்ஸ் கியூபு ஹோல் பவர் 1/3 அப்படின்னு எடுத்துகிட்டு வந்துடலாம். இது ரெண்டுத்துலையுமே நாம் எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த 3 கேன்சல் பண்ணிடலாம். ஸோ அப்போ நமக்கு என்ன வரும் அப்படின்னா வெறும் எக்ஸ் மட்டும்தான் இருக்கும். எக்ஸ் இருக்கும். அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணலாம்னா இது அப்படி எழுதிடலாம். இது அப்படி தான் இருக்குது. 1 ப்ளஸ்ஸு 7/எக்ஸ் பவர் 3 ஹோல் பவர் நமக்கு 1/3 அப்படின்னு நமக்கு இருக்குது இந்த டேர்மில். மைனஸ் இதில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இந்த 3 நம்ம கட் பண்ணிடலாம். ஸோ அப்போ நமக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த டேர்மில் எக்ஸு இன்ட்டு 1 ப்ளஸ் 4/எக்ஸ் கியூப் ஹோல் பவர் 1/3 அப்படின்னு நமக்கு இருக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இதில் வந்து ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணலாம்னா ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். ஸோ இதுக்கு என்ன நமக்கு ஃபார்முலா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸியான ஃபார்முலா ஒன்று இருக்குது.
ஸோ நம்ம பைனாமியல் தியரமுடைய அதாவது ஃபார்முலா பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கு. ஸோ 1 + x பவர் 1 ஹோல் பவர் n அப்படின்னா இதனுடைய எக்ஸ்பான்ஷன் பார்த்தீங்கன்னா 1 + nx by 1 ஃபேக்டோரியல். ஸோ அந்த மாதிரி ப்ளஸ் அது போயிட்டே இருக்கும். நமக்கு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தோன்னா 1/x² டேர்ம் 1/x² தான் ப்ரூவ் பண்ணோம். அது நம்ம 1 + x வரைக்கும் போட்டால் போதும். நெக்ஸ்ட் என்ன வரும்னா n × n - 1 / 2 ஃபேக்டோரியல் × x² வரும். ஸோ நமக்கு தேவையில்லை, இந்த டேர்மை மட்டும் நம்ம போட்டால் நமக்கு போதுமான டேர்மா ஸோ நமக்கு இருக்கு. சரிங்களா? அப்போ 1 + x பவர் n 1 + nx அப்படின்னு போயிட்டே இருக்கும். இப்போ நான் என்ன பண்றோம், இதை கம்பேர் பண்றோம். ஸோ இந்த ஃபார்முலா படி எப்படி கம்பேர் பண்றோம் அப்படின்னா எகைன் நான் வாட்டி எழுதிக்கிறேன். இங்க இருக்கு இது பார்த்தீங்கன்னா x இந்த டேர்ம் எகைன் நான் எழுதிக்கிறேன். x × 1 + 7/x³ இருக்கு. 7 / x³ ஹோல் பவர் 1/3 மைனஸ் அதே மாதிரி x × 1 + 4/x³ ஹோல் பவர் 1/3 இருக்கு. சரிங்களா? இதே தான் அங்கே எழுதியிருக்கேன். இப்போ இதை கம்பேர் பண்ண போறேன். இதுதான் எக்ஸினுடைய வேல்யூ. ஃபர்ஸ்ட் டேர்ம் பார்த்தீங்கன்னா இதுக்கு தான் நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ண போறேன். இதுதான் எக்ஸினுடைய வேல்யூ எடுத்துக்கிறேன். அப்போ 1 தான். ஸோ எக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா இந்த டேர்மில் வந்து x = 7 /x³ இருக்கு. ஸோ இதுதான் n வேல்யூ. ஸோ n பார்த்தீங்கன்னா n = பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 1/3 அப்படின்னு இருக்கு. நெக்ஸ்ட் அதே மாதிரி இதுக்கும் அதே மாதிரி கம்பேர் பண்ணுறோம் ஃபார்முலா. இந்த டேர்மை கம்பேர் பண்ணும்போது இதுதான் எக்ஸினுடைய வேல்யூ. இந்த டேர்முக்கு x = 4/x³ இருக்கு. அதே x³ இருக்கு. n = பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் 1/3 அப்படின்னு இருக்கு. சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்றோம், நெக்ஸ்ட் ஸ்டெப்ல இந்த ஃபார்முலாவை சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். இங்க இருக்கு அப்படியே தான் இருக்கு. ஈக்குவல் இந்த x நான் அப்படியே போட்டேன். இன்ட்டு இந்த டேர்முக்குரிய ஃபார்முலா பார்த்தீங்கன்னா இதுதான் 1 + nx 1 அப்படியே போட்டேன். பிளஸ் n வழி பார்த்தீங்கன்னா இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன். 1/3 இன்ட்டு x வழி பார்த்தீங்கன்னா 7 /x³ இந்த டேர்ம். ஸோ நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். இந்த ஃபார்முலா படி இங்க அந்த கொஸ்டின் படி மைனஸ் இருக்கு, மைனஸ் எக்ஸ். ஸோ அதே மாதிரி இந்த டேர்முக்குரிய ஃபார்முலா பார்த்தீங்கன்னா இதே ஃபார்முலா தான். இந்த டேர்ம் என்ன டேர்ம் இங்கே இருக்கு. அப்போ 1 ஸோ n வழி பார்த்தீங்கன்னா 1/3 இன்ட்டு எக்ஸ் வழி பார்த்தீங்கன்னா நமக்கு 4/x³ அப்படின்னு இருக்கு. 4/x³. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ் வந்து காமன் டேர்ம், இதை உள்ள மல்டி பண்ணிக்கிறேன். 1 × x = x. அது 1 7 7 7 இது திருப்பி இந்த x போனால் ப்ளஸ் 7x/3 × x³ வந்து 3x³. அதே மாதிரி ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் இதை மல்டி பண்ணால் மைனஸ் எக்ஸு. அதே மாதிரி ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 4 × x வந்து பார்த்தீங்கன்னா 4x/3 × x³ பார்த்தீங்கன்னா 3x³ வந்தாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ணலாம், ரெண்டு ஈக்குவலாக இருந்தால் இது ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஆர்டினரியாக நம்ம கேன்சல் பண்ணிடலாம். ஸோ அது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா டினாமேட்டர் காமனாக இருக்குது. நான் டினாமேட்டர் காமனாக எடுத்துட்டேன். 3x³ இருக்குது. இது பார்த்தீங்கன்னா 7x இருக்குது மைனஸ் இதில் பார்த்தீங்கன்னா 4x அப்படின்னு நமக்கு இருக்குது. சரிங்களா? ஸோ ஈக்குவல் டு இதை மைனஸ் பண்ண நமக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3x இருக்கு. 3x/3x³ அப்படின்னு இருக்கு. ஸோ இந்த 3 கேன்சல் பண்ணிடலாம். இதில் எக்ஸை ஒரு பவர் பண்ணால் 2 ஆகிடும். அப்போ ஈக்குவல் டு இது 1/x² இருக்கு. தஸ் டேக் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நான் ப்ரூவ் பண்ண சொல்கிறோம். திஸ் டேக் வந்து அப்ராக்சிமேட்லி இதனுடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா அதாவது cubic root of x³ + 7 minus cubic root of x³ + 4 is பார்த்தீங்கன்னா 1/approximately equal to 1/x² இருக்கு. இதுக்கு வேற ஒண்ணுமே இல்லை, சிம்பிள் கான்செப்ட். பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலா நிறைய இருக்கும், புக்ஸ் நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. நம்ம தேவையானது இந்த 2 டேர்ம் மட்டும் நம்ம போட்டால் ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆன்சர் ப்ரூவ் ஆகிடும். சரிங்களா? ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ அடுத்தடுத்து வீடியோ வந்துட்டு இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து எனக்கு கமெண்ட் பண்ண தேவைன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.